கோவமே வராத சிவாக்கு கோவம் வர வச்சு அழ வச்சு இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிட்டாங்க சிந்து. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகா சிவாக்கு கால் பண்ணி மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சிவா, உன்னோட கெரியரே போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நொந்து போய் உட்காந்துருக்காரு சிவா. அது தெரியாத சிந்து பேப்பர்ல சிவாவோட போட்டோ இருக்குன்னு வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் காமிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அன்னபூர்ணியும் ஆறுமுகத்துக்கிட்ட, பாத்தியாடா என் மகனை, பேப்பர்ல எல்லாம் அவனோட போட்டோ வந்திருக்கு, நீயும் இருக்கியே, சண்டை சச்சரவனே சுத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சிந்துக்கு ஒரே பெருமைதான், வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமைதான். நான் இதை போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வரேன்னு ரொம்ப சந்தோஷமாவே போறாங்க சிந்து. டாக்டரே, ஏதோ பெருசா சாதிச்சிருக்க போல, உன்னோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு டாக்டரே. நான் இதை போட்டோ எடுத்து எங்க வீட்டுக்கு அனுப்புறேன், அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பைரவ் போய் காட்டுறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசுறாங்க. எதுவுமே பேசாம சிவா தலை குனிஞ்சே உக்காந்துருக்காரு. நான் போய் காட்டுறேன் அப்படின்னு வெளியே போன சிந்துவை சிந்து அப்படின்னு கூப்பிடுறாரு. டாக்டர் என்ன பக்கத்துல கூப்பிடுறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எதுவுமே நடக்காத மாதிரி, என்ன கூப்பிட்டியா டாக்டரே அப்படின்னு பக்கத்துல வந்து சொல்றாங்க. முறைச்சு பார்த்துட்டு இருந்த சிவா பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு சிந்துவை. பேப்பர்ல என்ன எழுதியிருக்குனாது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தெரியாது அப்படின்னு தலையாட்டுறாங்க சிந்து. நீ சொன்ன ஒரு பொய்னால என்னோட வேலையே போயிருச்சு, 6 மாசம் என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தூக்கி வாரி போடுது சிந்துக்கு. நான் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியலையேடி, இதுக்கு நீ பேசாம என் கழுத்தை நெரிச்சு இப்பவே கொன்று, நான்லாம் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சிந்துவோட கையை பிடிச்சு தான் கழுத்தையே நெரிச்சுக்கிறாரு சிவா. நீ எல்லாம் சரியான ஃப்ராடு, உன்ன போய் அப்பாவின்னு நம்புறாங்களே எங்க பெரியம்மா, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல, என் கண்ணு முன்னாடி நிக்காத, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு விரட்டி அடிக்கிறாரு. வெளியே போய் நின்னு பார்த்தா மகா நிக்கிறாங்க. இதுக்குமே கலங்காத என் பிள்ளைய இப்படி கதறி கதறி அழ வச்சுட்டியேடி, நீ சொன்ன பொய்னால என் பிள்ளையோட வாழ்க்கையே போயிருச்சேடி, நீ பண்ணதெல்லாம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வேணாம், வா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு ஹாலுக்கு கூட்டிட்டு போறாங்க மகா. ஏன் மகா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு அன்னபூர்ணி கேக்குறாங்க. இந்த நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல போட்டோ வந்துருச்சுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாலக்கா, என் பையன் சாதிச்சு அந்த போட்டோ வரல, என் பையனை மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு முழு காரணமே இவ சொன்ன பொய் தான், இவளாலதான் என் பையனோட வாழ்க்கையே போயிருச்சு, இப்ப அவனோட வேலையும் போயிருச்சு அப்படின்னு மகா சொல்றாங்க. எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இதை கேட்டு. அன்னபூர்ணி உடனே, சிவா பண்ணதுக்கு சிந்து என்னமா பண்ணுவா, சிவா செஞ்சதை தானே சிந்து சொன்னா, இதுக்கு சிந்துவை திட்டி என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்னுமாக்கா இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்க, தாங்க போய் சொன்னா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு அறையிறதுக்கு போறாங்க. நடுவுல வந்து தடுத்து நிறுத்துறாங்க அன்னபூர்ணி. பைரவியும் இதை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சிந்துவாலதான் சிவாவோட வேலை போச்சுன்னு எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு அன்னபூர்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பைரவியும் கூட வந்து கேக்குறாங்க. இன்னொரு தடவை எங்க அக்காவை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, உங்க பையன் பண்ண தப்புக்கு இப்ப அவர் அனுபவிக்கிறாரு, அதுக்கு எங்க அக்கா என்ன பண்ணுவா, அம்மா எப்ப பார்த்தாலும் எங்க அக்கா தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதிலே சொல்லாம மகா அன்னபூர்ணி கிட்ட திரும்பி, சிவா அழுது நீங்க பாத்திருக்கீங்களாக்கா, அவ ரூம்ல எப்படி அழுதுட்டு இருக்கான்னு மட்டும் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சிவா ரூமுக்கு போறாங்க. பைரவி சிந்து கிட்ட நீ எதுவும் மனசுல வச்சுக்காதுன்னு ஆறுதல் சொல்றாங்க. பாத்தியாக்கா அவ என்ன பண்றான்னு, எப்படி அழுகுறான்னு, பண்ணாத ஒரு தப்புக்காக கூனி குறுகி உட்கார்ந்துருக்கான் என் மகன், இன்னைக்கு அவ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான், நீங்க எடுத்த முடிவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூரணி சிவா கிட்ட போய் ஏதாவது ஆறுதலா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, மனுஷங்க தப்பு பண்றது இயல்புதான், திருந்திக்கிட்டு நம்ம தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இன்னும் ஷாக் ஆகுறாரு சிவா. நான் தப்பு பண்ணியிருந்தா இதை நான் மனப்பூர்வமா ஏத்துப்பேன் பெரியம்மா, ஆனா நான் தப்பே பண்ணலையே, நான் சிந்துவை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணவே இல்லை அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. அன்னபூரணி என்னவோ நம்புற மாதிரி இல்ல. வேலை இல்லைன்னா என்ன, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, வேலை போயிருச்சு, 6 மாசத்துக்கு அப்புறம் வேலைக்கு போலால, நீ அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. இப்பவும் நீங்க சிவா சொல்றதை நம்பல இல்ல அப்படின்னு மகா கேக்குறாங்க. இருக்கிறதெல்லாம் அனுபவமா வச்சுட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டு கடந்து வா சிவான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அந்த இடத்த விட்டு போறாங்க. மகா உடனே சிவா கிட்ட, பாத்தியாடா இப்ப கூட உங்க பெரியம்மா உன்ன நம்பல, இதுதான் பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்னு சொல்லிட்டு போறாங்க. மட்டும் இல்லாம மெடிக்கல் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு நான் கண்டுபிடிச்சவங்கள சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க பைரவி சிந்து கிட்ட, நீ ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்க, ஏன் எதுவும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறன்னு கேக்குறாங்க. அவங்க தானே ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நம்ம ஏதாவது பேசிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சிந்து. ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, உன் இடத்துல நான் இருந்தேனாலாம் அவ்வளவுதான் அப்படின்னு கோபப்படுறாங்க பைரவி. சிந்து உடனே, டாக்டர் என்ன கடத்தலங்கிற விஷயம் பைரவிக்கு தெரிஞ்சா என்னை விட்டுட்டு இவளும் போயிருவா போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மெடிக்கல் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கு என்னமோ பைரவின்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.